அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய வருடம் நம் அனைவருக்கும் பிறக்கிறது. இந்த புதிய வருடத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பொதுவாக வீடு மனை அமைவது நம் முன்னோர்கள் கொடுப்பினை, இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் சற்று கிரகபலங்கள் சாதகமாக உள்ள ராசிகள் எவை, அவர்களுக்கு வீடு மனை யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன எவை என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வீடு மனை என்பது அனைவருடைய பெரும் கனவாக இருக்கும். கடைசி வரை வாடகை வீட்டிலேயே குடியிருந்து போக வேண்டுமா, வாழ்நாளில் ஒரு சிறு இடம் வாங்கி வீடு கட்ட முடியாதா, அல்லது வீட்டை வாங்க முடியாதா என்ற பல ஏக்கங்களும் கனவுகளும் நம் அனைவருக்கும் மிக அதிகமாக இருக்கலாம். இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்களான பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் இயல்பாகவே வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உள்ள ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். அவற்றில் முதன்மையாக நாம் சொல்லக்கூடிய ராசி மேசராசிக்காரர்களாகும். மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025 முதல் 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 7.5 சனியில் முதல் வருவது விரயச்சனியாகும். விரயச்சனி வருகிறதே, எப்படி என்னால் வீடு மனை வாங்க முடியும் என்ற ஒரு பயமும் மனக்கவலைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஆனால் உங்களது பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்களது 3ஆம் இடத்திற்குள் இனி சஞ்சாரம் செய்யப்போவதும், உங்களது லாபஸ்தானத்திற்குள் பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சஞ்சாரம் செய்யப்போவதும் நல்ல விஷயமாகும். 7.5 சனியில் விரயச்சனியாக சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் ஒரு சுப செலவு செய்வது மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் முடிந்தவரை கையில் சிறு தொகை இருந்தாலும் வங்கியின் மூலமாகவோ அல்லது ஆபரணங்கள் மூலமாகவோ நீங்கள் ஒரு சிறு இடமாகவோ அல்லது ஒரு சிறு வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் 100% ஈடுபடும் பொழுது கோச்சார ரீதியாக உங்களுக்கு சாதகமான உயர்வுகள் நிச்சயம் உருவாகும். அதனால் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக அதிகம். 7.5 சனியில் வேலைகள் பறிபோய்விடுமோ என்ற பயம் உள்ளது. எப்படி நாம் வாங்குவது என்ற எண்ணங்கள் இருக்கலாம். சுப விரயம் செய்யும் பொழுது அதற்கேற்ற நற்பலன்களை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். அதனால் சிறு தொகையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்தின் மேலோ அல்லது ஒரு வீட்டின் மேலோ முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயம் பெரிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்து நல்ல உயர்வுகளை பெறலாம். அதனால் முடிந்தவரை புதிய வீடு கட்டுவதற்காகவோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேசராசிக்காரர்கள் தாராளமாக ஈடுபடலாம். உங்கள் முயற்சி ஸ்தானத்திலேயே உங்களது பாக்கியாதிபதியும் இருக்கின்ற 9 கிரகங்களிலேயே சுபமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரிய தடையின்றி வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேசராசிக்காரர்கள் இந்த வருடம் முடிந்தவரை புதிய வீடோ அல்லது மனை இடம் வாங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அடுத்து புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள இன்னொரு ராசி ரிஷபராசியாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பெரிய பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களது லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது லாபஸ்தானத்திற்குள் உங்களது தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது மட்டுமின்றி உங்களது தொழில் ஸ்தானத்திலேயே பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் இனி சஞ்சாரம் செய்ய போவதினால் 3 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு சற்று சாதகமான பெரும் உயர்வுடன் இந்த வருடம் காணப்படுவது அற்புதமான விஷயமாகும். அதனால் இந்த வருடம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். 4ஆம் இடமான வீட்டு ஸ்தானத்திற்குள் கேது பகவான் வருகிறாரே, அதனால் வீடு மனை வாங்குவதற்கு தடைகள் ஏற்படுமோ என்ற பயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம். நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கேதுவினுடைய தாக்கங்கள் குரு, சனி, ராகுவினால் சற்று கட்டுப்படுத்தப்படும். அதனால் புதிய வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை இந்த வருடம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வங்கியில் கடன் பெற முயற்சித்தாலும் அவை சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், உங்களிடம் சிறு தொகை இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல வீடோ மனையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் நீங்கள் சுப விரயம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற வருடமாகும். அதனால் வீடு என்ற கனவு, இடம் வாங்க வேண்டும் என்ற லட்சியம் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அடுத்து வீடு மனை வாங்க வாய்ப்புள்ள இன்னொரு ராசி அல்லது வாங்குவதற்கான அதிக முயற்சி எடுக்க வேண்டிய இன்னொரு ராசி சிம்ம ராசியாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களது ஜென்மஸ்தானத்திற்குள் கேது பகவான் பெயர்ச்சியானாலும், உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் அமர்ந்தாலும், உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களது குலதெய்வ அருளாசியை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியவருமான
குரு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும். குரு என்றாலே பணமாகும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் முடிந்தவரை புதிய வீடோ அல்லது இடமோ வாங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் 100% ஈடுபடுவது மிக மிக நன்மையாகும். 8ஆம் இடத்திற்குள் வரக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தேவையற்ற விரயங்களை உங்களுக்கு அதிகம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆவதற்கு ஜென்மத்தில் வரக்கூடிய கேது பகவானும் சிறு சிறு விரக்திகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே போல சிலருடைய தேவையற்ற ஆலோசனையை கேட்டு தேவையற்ற விஷயங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளையும் தூண்டிவிடுவதற்கான சூழல்கள் உண்டு. அதனால் முடிந்தவரை கையில் சிறு தொகை இருந்தால் அதை சுபவிரயம் செய்வதற்கான முயற்சிகளை சிம்மராசிக்காரர்கள் 100% செயலாற்றுவது மிக மிக சிறப்பாகும். இல்லையென்றால் வட்டிக்கு பணம் தருகிறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறேன் என்று தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கலாம். அல்லது புதிய தொழில் தொடங்குகிறேன் என்று அதில் பணத்தை கொண்டு போய் தேவையற்று முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கையில் சிறு தொகை இருந்தாலும் அதை இடமாகவோ அல்லது வீடாகவோ வாங்குவதற்கான முயற்சிகளை சிம்மராசிக்காரர்கள் ஈடுபடும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய சாத்தியங்கள் நிச்சயம் உண்டு. பொதுவாக அஷ்டமச்சடி வருகிறது, ஜென்மத்தில் கேது வருகிறார். இந்த வருடம் மிகவும் சோர்வான வருடம் என்று இல்லை. ஒரு சுபவிரயம் செய்யும் பொழுது உங்கள் எண்ணமும் மனமும் அந்த கடன்களை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் அதிக உத்வேகத்துடன் உங்களை தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். அதனால் தொழிலில் ஏற்றங்களையும் தனலாபங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தற்காலங்களில் சிறு கடன் வாங்கி அதனால் அதிகப்படியான மன வருத்தங்கள் ஏற்படுமே, கடுமையாக உழைக்க வேண்டுமே அல்லது வேலை பறிபோய்விடுமோ என்ற பலவாறான சிந்தனைகளும் குழப்பங்களும் ஜென்மக்கேது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் பெரிதாக எண்ணாமல் துணிந்து புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ளுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அடுத்து வீடு மனை வாங்கக்கூடிய இன்னொரு வாய்ப்புள்ள ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பிரம்மாண்ட கிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மட்டுமின்றி தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது முயற்சி ஸ்தானாதிபதியே பார்ப்பது இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது லாபஸ்தானத்தில் கேது பகவான் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தினாலும் 6ஆம் இடத்திற்குள் விபரீத ராஜயோகத்தில் சனி பகவான் மிக வலிமை பெற்று அமர்வதனால் இந்த வருடம் தாராளமாக நீங்கள் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. லாபத்தில் வரக்கூடிய கேது பகவான் உங்களது லாபத்தை சிறு சிறிதாக தேவையற்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அல்லது சில விஷயங்களில் விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவற்றை நீங்கள் சுப விரயமாக ஆக்கிக்கொள்வது மிகவும் உன்னதமாகும். அதனால் இந்த வருடம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டு. இதை அதிக முயற்சி எடுத்து நீங்கள் அவற்றை ஒரு பொருளாதாரம் சார்ந்த உயர்வுக்கான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது மிகப்பெரிய உச்சத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் துலாம் ராசிக்காரர்கள் அடையக்கூடிய சாத்தியங்களும் வலிமைகளும் மிக மிக அதிகம். அடுத்து புதிய வீடு வாகனம் வாங்க வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது ஜென்மத்தில் மிக வலிமையாக பயணிக்கப் போவதும் உங்களது ராசியாதிபதியான சனி பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் சென்றாலும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வது நல்லதொரு விஷயமாகும். ஏனென்றால் அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது லாபஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பது இன்னும் ஒரு நல்ல விஷயமாகும். அதனால் இந்த வருடம் புதிய வீடோ மனையோ வாங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் அதிகம் ஈடுபடுவது நிச்சயம் அவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியங்களை உருவாக்கும். 7.5 சனியே இன்னும் முடியவில்லை, இப்பொழுது பாதச்சனி வருகிறது, ஏற்கனவே பட்ட கடன்களை அடைக்க முடியவில்லை என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வருடம் நீங்கள் ஒரு சிறு தொகை கையில் இருந்தாலும் சிறு கடன்களை ஏற்படுத்தி அதாவது சுப கடன்களை ஏற்படுத்தி வீடோ மனையோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும். ஏனென்றால் இந்த வருடம் பெரும் பணத்திற்கு அதிபதி உங்களுக்கு மிக சாதகமான சூழலில் சஞ்சாரம் செய்யப்போவது உன்னதமான விஷயமாகும். அதனால் வீடு மனை வாங்க அதிக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதே போல அடுத்து வீடு மனை வாங்க வாய்ப்புள்ள இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்குள் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்தாலும் உங்களது ராசியாதிபதியும் சுபகிரகமான குரு பகவான் உங்களது 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களது தொழில் ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் முற்றாக அகன்றிருப்பதும் பெரும் பொருளுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவருமான ராகு பகவான் 3ஆம் இடத்தில் மிக வலிமையாக நேர்த்தியாக சஞ்சாரம் செய்வதும் உன்னதமான விஷயமாகும். அதனால் முடிந்தவரை வீடோ மனையோ வாங்குவதற்கான முயற்சிகளில் தனுசு ராசிக்காரர்கள் ஈடுபடலாம்.
பழமையான வீடுகளை வாங்கி சிறிது ஆல்ட்ரேஷன் செய்து அதை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி என்றாலே பழமையாகும். பழைய வீடுகளை நீங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு நிச்சயம் சாதகமான உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கும். இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்கள் சுப விரயம் செய்வது மிக மிக அவசியமாகும். அப்பொழுதுதான் தேவையற்ற விரயங்கள் அல்லது அனாவசியமான முதலீடுகளுக்கு உங்கள் மனம் செல்லாமல் இருக்கக்கூடிய வீடு வாங்கிவிட்டோம் அல்லது இடம் வாங்கிவிட்டோம், அதற்குண்டான கடன்களை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுகசனி உங்களுக்கு சுகரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் சுப விரயமாக அதிகரித்து அதனால் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு. பொதுவாக மேற்சொன்ன ராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது இடம் வாங்குவதற்கான அதிக முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கிரக ரீதியாக உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். வீடோ மனையோ வாங்கலாம், அதற்கு அதிகப்படியான கடன்களை வாங்க வேண்டுமோ என்ற பயங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். எங்கு இருந்தாலும் ஒரு சிறு இடம் அதற்கு சுபவிரயம் செய்து அந்த இடத்தை உங்கள் பெயரில் பதியும் பொழுது நிச்சயம் அவை உங்களுக்கு பின்னாளில் மிகப்பெரிய லாபங்களையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்களை உருவாக்கும். இப்பொழுது கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதுவே மிகப்பெரிய உயர்வுகளை உருவாக்கும். அதனால் புதிய வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்ற கனவும் எண்ணங்களும் இந்த வருடம் மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.